வியூஸ் ஒரு பகுதியில் வந்து நம்ம கார்டனில் வந்து மாஞ்செடி, நெல்லி செடி, முருங்கை மரம், அடுத்து வந்து எலும்பூட்டி தழை செடி, மருதாணி செடி இதெல்லாம் வச்சுருக்கோம். மரமாக வரக்கூடியது. கொய்யா செடியுமே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வெண்டைக்காய் செடியும் அவரைக்காய் செடியும் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த பாத்தியில் வந்து கத்திரிக்காய் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்து பதியம் போட்டிருக்கோம். நாற்று வந்த பிறகு அதெல்லாம் நட்டுருவோம். இது நாற்று எடுத்து நட்டேன். ஆனால் பாருங்கள் சின்னதுலேயே வந்து வருது. இது ஹைப்ரிட் வெண்டைக்காவா அப்படின்னு தெரியல. அவரைக்காயெல்லாம் வந்து சூப்பராக வந்து பூ பிடிச்சி பிஞ்சியே வர ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்து அவரைக்காய் வந்து நமக்கு தெரியும், நல்லாவே பெரிய சைஸாக வளர்ந்துருக்கோம். வாரம் வாரம் வந்து நம்ம தண்ணி விட்டுருவோம் இல்லையா. முருங்கை மரமே வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். கட் பண்ணி விட்ட பிறகு கம்பளி பூச்சி நிறைய வந்து பூச்சி அடித்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமரத்தையுமே அடிக்குது. முருங்கை மரத்தில் தான் கம்பளி பூச்சி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே எல்லா செடியிலையுமே வருது.